பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வெற்றிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வெற்றிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நீ நம்பிக்கை இழந்து விடாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனை முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். ஆபிரகாம் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் நம்பினது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, நாட்கள் கடந்து போகிறதே, கால தாமதமாகுதே, வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் காத்திருந்த நாட்களெல்லாம் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆகவே தான் ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. அவன் நம்பிக்கையில உறுதியா இருப்பதற்கு காரணம், நம்பின ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் முழுமையுமாய் நிச்சயமாய் நம்பினான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், அதற்கு ஒரு முடிவு நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான். என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது, நான் நம்பின தேவன் உண்மையுள்ளவர். அந்த ஒரு நம்பிக்கையிலே அவன் உறுதியாய் இருந்தபடியினாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலனடைந்தான். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. சில வேளையிலே சில நபர்கள் ஆரம்பத்திலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் நம்பிக்கையோடு இருப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டால், ஏதோ ஒரு தடைகள் வந்துவிட்டால் நம்பிக்கை இழந்து போய்விடுகிறார்கள். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் உண்மையான ஒரு நம்பிக்கை. யோபுடைய வாழ்க்கையில அவ்வளவு சோதனைகள், சரீரம் முழுவதும் வேதனை, எல்லா இழப்புகள் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அசைக்கவே முடியாது. நான் நம்பின ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று இங்கே மறுபடியும் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் உயர்த்துவேன் என்று. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அவனாலே நம்பவே முடியவில்லை. நம்புவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியும், என்னால் இது முடியாது என்று சொல்லி. அவன் வயதை பார்த்தான், எல்லாவற்றையும் பார்த்தான். இதை நம்புவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் முழுமையுமாய் ஆண்டவரை நம்புவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. நீ நம்பினது அவராலே வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைமைகளில் நம்பிக்கை இழந்து போய் இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று பல கேள்விகளோடு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. நீ நம்பின தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கன்மலை, அவர் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக. முடிவு பரியந்தமும் அந்த நம்பிக்கையில அவர்கள் நிலைத்து நிற்க நீர் பலன் தாரும் சுவாமி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆண்டவர் முடிப்பார். ஆகவே என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதென்று ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையில பலனடைய நீர் உதவிச்சு. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இப்பொழுது இருக்கிற வெட்கமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்தி அவர்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.